இரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. தண்ணி குடிக்காதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல. சரி நம்ம பாடி கண்டிஷன் எப்படி தான் இருக்குன்னு போஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ போசிங்லாம் பண்ணேன், செம்ம கண்டிஷனாக இருந்தது. ஸோ பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு நாளுக்காக தானே இந்த போராட்டம் சொல்லி போசிங் பண்ணுறதுல நம்ம தவறவே கூடாது. முடிஞ்ச அளவு கண்டிஷன் வரதுக்காக நம்ம வந்து போசிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம கார்ப் லோட் பண்ணியிருப்போம். சக்கரவள்ளி கிழங்கு இல்லை ரைஸ் எதனா நம்மளோட பாடி கண்டிஷன் ஏற்ற மாதிரி லோட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து நம்ம பாடியில் ஃபுல்னஸாக உட்கறதுக்காக 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா போசிங் ப்ராக்டிஸ் கம்பல்சரி பண்ணுங்க. ஸோ இந்த லாக் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு ஏறுற மாதிரி இருக்கும் என் கேட்டகரி. அதுக்குள்ளே நான் என்ன பெட்டர் ஃபார்முக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த லாக்குள்ளே கொண்டு போகிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும், தவறாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க. மாரியா டீஹைட்ரேஷன் மண்டக்குள்ள ஒரு மாரியா இருந்தது. ஆனால் நல்லா தூங்கி அந்த பிறகு இப்போ தண்ணி குடிக்கிற அந்த ஃபீலே இல்லை. தூங்கி எழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெட்டர் ஃபீலாக இருந்தது, டீஹைட்ரேஷன் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானதெல்லாம் கட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு டேனுக்குன்னு எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து என்னோட கோச் வீட்டுக்கு ஒரு 8:30 மணிக்கு போயிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு கோச் வந்து என்னோட கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு போசிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் செக் பண்ணி இது பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து நாங்கள் டீமாக நாங்கள் வந்து ஒரு காரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏறி காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோங்க, வெயிங் எல்லாம் கொடுத்துட்டு. மதியம் ஒரு 2:30 மணி இருக்கும். லைட்டாக உடம்புல பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் படுக்க சொன்னாங்க. சரி என்னதான் நடக்கும் தெரியல, மேஜிக் சரி பண்ணிட்டேன் அதையும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா போசிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. முடியவே முடியல, ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆச்சு. தண்ணி இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி தண்ணி குடிக்கிற சொன்னா போது கண்ணெல்லாம் எரியுது. கண்ணுக்குள்ளே லைட்டாக தண்ணியாவது விட்டு சமாளிச்சுக்கிட்டேன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மணி இருக்கும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா 3-4 மணிக்கு லைட்டாக இன்னொரு வெயிலில் படுக்க வச்சுட்டு வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு சன் பாத் எடுக்க வச்சுட்டு போசிங் செக் பண்ணுறாங்க. ஏன்னா பாடி எவ்வளோ கண்டிஷன் மாறுதுன்னு அப்பப்போ நம்ம கொடுக்குற கார்ப்ஸுக்கும் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு ஆப்போசிட்டாக எதனா ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ளோட்டட் ஆகிடும். திருப்பி அந்த ப்ளோட்னஸ் கம்மி பண்ணுறதுக்கு வேறு எதனா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ப்ரோசிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிஷன் மாற மாற ப்ரோசிங்கோட டெக்னிக்ஸ்க்கும் மாற்றுவாங்க கோச்சு. ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு நேரம் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேஷன் வந்து அதிகமாக தான் ஆகிட்டே போகுது. பாடி கண்டிஷனும் நல்லாவே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. ஸோ நம்ம கோச்சு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கூடவே இருந்து பண்ணாங்க. ஸோ நம்ம தம்பியும் பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ டேன் எல்லாம் போட்டு விட்டது எக்ஸ்பீரியன்ஸாக இல்லைனாலும் எனக்கு டேன்லாம் பக்காவாக போட்டு விட்டு ஸ்டேஜில் ஏறி அழகு பார்க்குறதுக்கு எல்லாருமே கூட இருந்து ஹெல்ப் பண்ண எங்கள் டீமுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரியில் கோல்டு பண்ணிட்டோங்க. கேட்டகரியில் கோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் மென்ஃபிஸ் ஓவரால்லையும் நம்ம சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வின் பண்ணோம். ஸோ அதை ஏறி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. பாடி பில்டிங் கேட்டகரிலையும் கோல்டு பண்ணிவிட்டு ஓவரால் சாம்பியனில் சில்வர் பண்ணோங்க. இந்த லாக் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன். ஸோ அதை அந்த ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும், நைட்டு 12 மணிக்கு தான் இந்த லாகே முடியும், இந்த காம்படிஷனே முடிஞ்சது. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் வின் பண்ணிட்டு வரும்போது